நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது நேரலையில் காணலாம். கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு. இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு. அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன? அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது? கூட்டணி எதற்காக வைத்தார்கள்? மாற்றம்ங்கிற எந்த கட்சியிலிருந்து, எந்த கட்சியின் கொள்கை, எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம். இந்த கட்சிகளின் ஆட்சியிலிருந்து தான் மாற்றம். திருப்பி வந்தவங்களெல்லாம் ஒரு தேர்தல் 2 தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத ஏமாற்றமா போயிருக்கு. உங்களுக்கு விளங்கிருச்சு. என் முன்னவர்கள் சீபா ஆதித்தனார் 2 தேர்தல் நின்னார், தோற்ற உடனே கூட்டணி கரைஞ்சே போயிட்டார், கட்சியை போய் சேர்ந்துட்டார். மாப்போசி நின்று தோத்துட்டோம்ல. என் முன்னவர்கள் இப்ப எங்க ஐயா எங்க அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா நின்றுட்டாங்க. இந்த இனத்துல நாங்க தான் தோற்றாலும் பரவாயில்ல, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியா நின்று போரிடுறோம். 5வது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்திச்ச பிறகு 5வது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிட போற கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி நீங்க பாருங்க, அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெறும். நீங்க வியப்பீங்க, எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க. நான் இதுவரை தோற்றுருக்கேன். யாருக்கிட்டேன்னு சொல்லுங்க. எங்க அம்மா அப்பாட்ட, என் அண்ணன் தம்பிகிட்ட, என் அக்கா தங்கச்சிக்கிட்ட, எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். அது தோல்வின்னு நான் ஏங்க இருந்தனும்? என் தோல்வி என்னதில்லை, என் மக்களோடது. என் வெற்றியும் எங்களது இல்லை, என் மக்களோடது. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை, நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. அதை நோக்கிதான் நாங்கள் கவனிப்பு போவோம். அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடல்ல. 800 ஆண்டுகளா எனது முன்னவர்கள் எங்களுக்கு வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை, அதுல பயணிக்கிறோம். எங்களுக்கு முன்னத்தியரா எங்க ஐயா எங்க அப்பா மணியரசன் இருக்கிறார். கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல போயிட்டு இந்த கூட்டணி எப்படி போயிட்டு, சரி கூட்டணி போய் 10-20 இடங்கள், அது 5-10 இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க. நான் வேணா அதையே செய்யறேன். அப்படி சேட்டா எந்த கட்சியோட சேர்றது, யாரு அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல, அது இல்ல. நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல, அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள். நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள், பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல. அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது. ஓயாம திருப்பி போவியான்னா நான் எங்கேயாவது தலைமறைவா இருந்துட்டு தேர்தல் அப்ப வந்தாத்தான் அப்ப விடுதியை கொள்ளுங்க. என்னங்கய்யா வேற ஏதாவது அந்த கட்சியில அவ்வளவு தூரம் அந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வெறும் முழக்கத்துல, அது பேரறிஞர் அண்ணா சொல்லிய கூற்று. அது அந்த கட்டுப்பாடு 3 வார்த்தையில தான் இருக்கு. சுத்தமா உங்ககிட்ட இருக்காது. அநாகரிக அரசியல், அவதூறு அரசியல், பழிவாங்கும் அரசியல், இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் அமர்ந்த பிறகுதான். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார். நன்னில நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், ஐயா மதிப்புக்குரிய ஐயா வெற்றி கொண்டான், இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்க பகுதியில் வேணா அனுப்புறேன். அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது, மேடையில் பேசியது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கள் அண்ணங்கள்லாம் பேசுறதை நீங்க கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் சார்புள்ள வலையொலிகள் யூடியூபர்ஸ் சொல்றோம்ல, அவங்க பேசுறதெல்லாம் பாரு. தனிப்பட்ட முறையில் எடுத்தவன உங்க குடும்பத்தை தான் பேசுறேன். இப்ப என்னையெல்லாம் அவ்வளவு தூரம் பேசுறேன், அது எனக்கு ஒண்ணு இல்லை. என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறதா நன்றின்னு நான் பெருமையா போகிறேன். என்ன இப்படி பெத்த தாயை இவ்வளவு காலமா பேசுறான்னு நினைச்சிட்டு, அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க கவனிப்பீங்க, நீங்க உங்களுக்கு தெரியாது இருக்க சொல்றேன். அதை அவங்க அனுமதிப்பாங்க. ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி, அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்க, எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம்.
இவங்களே சகிக்க முடியல. இவன் இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாப்ல, இப்படி பேசணும் அப்படி பேசணும். அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடையெல்லாம் அந்த கட்சி உள்ளரங்குல பேசும்போது அவங்க ரசிப்பாங்க. அதுல நீங்க எதை சொல்றீங்க, யாரை குறித்து கேட்குறீங்க, அதான் அந்த கட்சியின் தலைமை தான் அது செய்யணும். அதனால அவர் பேசியிருப்பாரு. ஐயா என்னோட தனிப்பட்ட கருத்து அதுக்காக ரொம்ப வருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வருந்திருப்பாரு. ஏன்னா உண்மையிலே நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவர் வருந்திருப்பாரு. அப்புறம் அதுக்கு போல போயிட்டு அதை நீங்க அப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டதில்லை. இனி வரும் காலங்களில் நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே சரி, கொஞ்சம் கண்ணியமா நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை, அப்படி எடுத்துக்க வேண்டியது. ஆளுநர் அது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. அது உங்களுக்கு இந்த நாடு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு. அதிகாரம் மக்களுக்கு, அப்படிதானே? மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறதுக்கு பேர் தானே மக்களாட்சி. அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி. அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் RN ரவிக்கு எப்படி வருது? இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா? அப்ப அது மக்களாட்சியா? குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி, குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு பாரு. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள். அவர்கள் வசதிக்கேற்ப ஒருவரை, அவர்கள் நீற்ற இடத்தில் காற்று இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள். அந்த அமைப்பு அவர் கையெழுத்தில் தான் சட்டங்கள் நிறைவேறுது. அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க. மறுபடியும் மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் என்ற அச்சம் வரும். ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்திடுறாரு சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன போடலன்னா இங்க மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது, கருத்திலே இருக்காது. அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு? எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு? ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா? மாநில அரசு. இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா? மாநில அரசு. அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா? மாநில அரசுக்கு இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இதே